என்னமா சரி பண்ண போறீங்க? உன்னோட தலையெழுத்து. அர்ஜுன், மயூரி நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது. பாத்தீங்களாமா, அர்ஜுன் என்னோட மனசுல மட்டும் இல்ல, உங்க எல்லாரோட மனசுலயும் இருக்காரு. அவரோட நினைவுகள் அவ்வளவு சுலபத்துல இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா. அன்னைக்கு நான் அர்ஜுனை காதலிக்கவே இல்ல, உனக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தா. அதுக்கப்புறம் எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணா. இப்ப தேவையில்லாம எங்களுக்கு நடுவுல எதுக்கு வரணும்? இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு நீ திரும்பி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க இம்சை இல்லாம நான் எங்க அம்மா வீட்டுல சந்தோஷமா இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. ஏன் ராஜி இப்படி எல்லாம் சொல்ற? என்னைக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன்? நீங்க இல்ல, இந்த வீட்ல இருக்கவங்க. அதுவும் இல்லாம இந்த வீட்ல வந்து ஒட்டிட்டு இருக்காளே அமிர்தா, இதுல அவளுக்கு புதுசா லவ் ஸ்டோரி வேற வந்துருச்சு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்புறம் ராஜி அது வந்துட்டா பாத்தியா புது லவ் ஸ்டோரி ஹீரோ. இவன் ஒருத்தன் தான் பாக்கி. அர்ஜுன் வா, அர்ஜுன் வாப்பா வா. போய் உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல சார். நான் இங்க வந்ததுக்கு காரணம் தெரியும்பா, எனக்கு தெரியும். முதல்ல எங்க வீட்டுக்கு நீ வேலை கேட்டு வந்த, அந்த நாடகம் முடிஞ்சாச்சு. இப்ப எங்க வீட்டு பொண்ணைய அபகரிச்சுட்டு போகிறதுக்கு வந்திருக்க. வேற எதுக்காக வந்திருப்ப? அமிர்தா எங்க கண்ணில் பட மாட்டேங்கிறாங்களே. அமிர்தா எங்க சார்? ஆளை காணுமே. என்ன அர்ஜுன், இப்பதானே உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இந்த நேரத்துல அமிர்தாவை தேடி வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதைனா என்னன்னு தெரியாதா? வீட்ல இல்லையா? வெளியில போயிருக்காங்களா? அர்ஜுன், நானும் உன்கிட்ட அமிர்தாவை பத்தி அன்னையில இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவ பின்னாடி சுத்தாதப்பா, அவ ஒரு மாயாவி. உன் வாழ்க்கையே வீணாயிடும். ஆல்ரெடி பாலாடிச்சு அங்கிள். இதுக்கு மேல பாலாகிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்பட வேண்டாம். அடே வா அர்ஜுன், நீ எப்ப வந்த? வா வந்து உட்காரு. அது மேடம். அர்ஜுன் எப்படி இருக்கீங்க? சரோஜா, அர்ஜுனுக்கு நம்ம வீட்டு காஃபினா ரொம்ப பிடிக்கும். போ சூட ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க, இதோ வரேன். வாங்க அர்ஜுன், உட்காரு. அது சார். சும்மா வாங்க அர்ஜுன், வாங்க. எங்க வீடு என்ன உங்களுக்கு புதுசா? வந்து உட்காருங்க. வீட்டுல உள்ள அத்தனை பேரும் இருக்காங்க, அமிர்தாவை மட்டும் காணும். அர்ஜுன், கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த அர்ஜுன் காஃபி. நானும் இவரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன அர்ஜுன் தேடுறீங்க? அது அமிர்தா வீட்ல இல்ல. தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ. இல்ல மேடம், அது அமிர்தா எங்க போயிருக்காங்க? அவ அப்பவே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டா. அப்படியா? சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். சரி. என்ன இது? என்ன இது? என்னோட தியானம் தடைபடுற மாதிரி இருக்க. என்னோட மனசு சஞ்சலப்படுறதுக்கு காரணம் என்ன? என்னாச்சு? என்ன நடக்குது? எனக்கு எதிரான விஷயம் எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த பைரவன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி. யாராவது நாகராணிய கட்டி போட, இல்ல
நாகமணியை யாராவது இல்ல, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த கானிஷ்கா நாகராணிய கானிஷ்கா கானிஷ்கா சொல்லுங்க பாபா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியாம அந்த நாகராணிய கட்டி போட முயற்சி பண்றியா? பாபா, நான் இந்த பூமிக்கு வந்ததே அதை செய்யறதுக்கு தான். ஆனா உங்க உத்தரவு இல்லாம ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க மாட்டேன் பாபா. உங்களுக்கு சொல்லாம நான் எந்த காரியத்தையும் செய்யல, செய்யவும் மாட்டேன் பாபா. நான் எந்த முடிவை எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய அறிவுரைக்கு அப்புறம்தான். நீங்க தான் எனக்கு வழிகாட்டக்கூடிய குரு. பாராட்டுறேன், உன்னை பாராட்டுறேன் கானிஷ்கா. உன்னோட குரு பக்தியை பாராட்டுறேன். நீ உன்னோட காரியத்தை தொடர்ந்து செய். நானும் என் மனசுல எந்த குழப்பமும் இல்லாம என் தியானத்தை தொடர்றேன். பைரவா, எல்லாத்தையும் உன்னை கேட்டு கேட்டு நான் முடிவு பண்ணணும்னா அது இந்த கானிஷ்காவுக்கு பெரிய அவமானம். ஆனா நீ இந்த பூமிக்கு என்ன கூட்டிக்கிட்டு வந்த பாரு, அந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்காக என்னுடைய லட்சியத்தையும் சுயநலத்தையும் நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கேங்கிற பிரம்மையில தான் நீ இருக்கணும். ஆனா நான் என்ன செய்ய போறேன்? உன்னை பிரம்மையில வச்சு என்னுடைய காரியங்களை ஏன் இஷ்டப்படி நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அமிர்தா, பாத்துக்கிட்டே இரு. இந்த கானிஷ்கா என்ன பண்ண போறான்னு பாரு. இன்னைக்கு நீ இங்க வந்தே தீரணும். வா, உனக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த கானிஷ்காவுக்கு அடிமையாகிறதுக்கு இங்க வா வா. வா அமிர்தா, வா. இன்னைக்கு உன்னை இங்க இருந்து நான் தூக்கிட்டு போயே தீருவேன். பரமேஸ்வரா, இப்ப நான் செய்யணும்னு நினைக்கிற இந்த காரியத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக தான் உன்னை தேடி நான் வந்துகிட்டு இருக்கேன். நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். வேட்டை வந்தாச்சு. பூஜை பண்ணு அமிர்தா. இதுதான் உன்னுடைய கடைசி பூஜையா இருக்க போகுது. வா. பாத்தியா ருத்ரா, எப்பவோ நீ செஞ்ச பாவத்தால இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க.
இப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் அர்ஜுன் மயூரி கல்யாணத்துல எந்த தடங்களும் வரவே கூடாது. கோவில்ல அர்ச்சகர் கிட்ட ஒரு பூஜையை பத்தி சொல்லி இருந்தேன். நீ போய் அவர்கிட்ட பேசிட்டு வரியா? சரிங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணி வாங்க அண்ணி. அம்மா கிட்ட ஏதாவது பேச வந்தீங்களா? சரிங்க அண்ணி, நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். உட்காரு ஹேமா. ஹேமா, உனக்கு காமாட்சி அம்மா தெரியும்ல? என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. அவங்க காஞ்சிபுரத்துல இருந்து நல்ல பட்டுப்புடவைகளை வாங்கிட்டு வந்து வீட்லயே வேலைப்பாடு செய்யறாங்களா? கல்யாணத்துக்கு புடவைங்களாம் வாங்கியாச்சு. மயூரிக்கு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு நல்ல டெம்பிள் பார்டர் புடவை வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு எட்டா உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? நீங்க எந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை? என்ன ஹேமா இது? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? எந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசுவேன்? நம்ம அர்ஜுனுக்கும் நம்ம மயூரிக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என்ன ஆச்சு? இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கணுமா அத்தை? மயூரி நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகன்னு உங்க மனசுக்கு தோணுதா? ஹேமா, வாய மூடுறியா? எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுறான்னு நாம கல்யாணத்தை நிறுத்த முடியுமா என்ன? எவனோ ஒருத்தன் எதுக்காக பேசணும்னு சொல்லுங்க அத்தை. உண்மையதானே அந்த பையன் சொல்றான். சரி, அவனை பத்தி நமக்கு எதுக்கு? நானே மயூரி அந்த பையன் கிட்ட நம்ம குடும்பத்துக்கு எதிராக பேசுனத காதால கேட்டுட்டு வந்திருக்கேன். அப்ப என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ பாரு ஹேமா, சந்தேக பேய் பிடிச்சிடுச்சுன்னா எப்பேற்பட்ட மனசும் தப்பு தப்பாதான் யோசிக்க வைக்கும். எனக்கு மயூரி மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஏன் புள்ள மேல நம்பிக்கை இருக்கு அத்தை. அவன் வாழ்க்கை பாழாக நான் விட மாட்டேன். நம்பிக்கையா? நீ அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உன் பையன் வேற ஒரு பொண்ணு பின்னாடி போனானே, அது நியாயமா? அத்தை, பாத்தியா, அர்ஜுன பத்தி பேசுனதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம் வருதே. ஏமா ஹேமா, மயூரி நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்க மேல நாமளே நம்பிக்கை வைக்கலன்னா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை. நாம சொன்னதுனாலதான் அர்ஜுன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். எனக்கு என் புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். இத பாரு ஹேமா, நீ நினைக்கிற மாதிரி இந்த விஷயம் ஒன்றும் சின்ன விஷயம் இல்ல. அர்ஜுன் மயூரி கல்யாணம் நடந்தே தீரணும். அப்பதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். தெரிஞ்சுக்கோ. இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ, இது அர்ஜுனோட வாழ்க்கைக்கு மட்டும் நல்லது இல்ல அத்தை. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுல சில விஷயங்கள் சூட்சுமமா இருக்கு. அது உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கல்யாணத்தை நிறுத்த யாரோ பண்ற சூழ்ச்சி தான் இது. மனசுல ஏதோ ஒரு எண்ணத்தோடு இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க அத்தை, யாரு என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரிய போகுது. நடக்கிறது நடக்கட்டும். மயூரி இந்த வீட்டுக்கு மருமகளாகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. யார் என்ன சொன்னாலும் சரி, மயூரி தான் இந்த வீட்டு மருமக. தெரிஞ்சுக்கோ. அர்ஜுன் ஏன் புள்ள அத்தை. அவனோட விருப்பம் தான் ஏன் விருப்பம். இங்க நடக்க வேண்டியதும் அதுதான். ஆமா, ஏன் விருப்பம் தான் இங்க நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். எங்க அமிர்தா,
இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? காரணம் என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு எங்க அம்மாவும் நம்ம லவ்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எப்படியாவது வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் நடுவுல வர யாராலையும் முடியாது. எனக்கும் உனக்கும் நடுவுல வந்து இங்க உன்னை எங்கிட்ட இருந்து காப்பாத்த யாராலையும் முடியாது அமிர்தா. ஏங்க நீங்க இருக்கிற இடத்த தேடி நான் வந்துட்டு இருக்கேங்க. 2 பேரும் கடவுள்கிட்ட கடைசி வரைக்கும் நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு வேண்டிக்கலாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தோ வந்துட்டேன். பரமேஸ்வரா, நான் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன், இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு உனக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுங்க. நாகமணி அடையிற என்னோட இந்த போராட்டத்துல நான் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நிச்சயமா இதெல்லாம் நாகமணி அடையறதுக்காக மட்டும்தான் தவிர என்னோட எந்த விதமான சுயநலமும் கிடையாது பரமேஸ்வரா. இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை சரியா நான் பயன்படுத்தியே ஆகணும். ஒருவேளை மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததுன்னா அதுக்காக நீதான் என்ன மன்னிக்கணும். உன்னோட ஆசீர்வாதமும் கருணையும் எப்பவும் எனக்கு இருக்கணும் பரமேஸ்வரா. நாகமணி அடையிற என்னோட இந்த போராட்டத்துக்கு, என்னோட துடிப்புக்கு நீ எனக்கு துணையா இருப்பல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ண பரமேஸ்வரா. நான் என்னமோ பிளான் பண்ணா இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு எதிரா நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் நான் நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறிடும்னு நினைச்சா தேவையில்லாம ஒரு புது பிரச்சனை. ஹர்ஷா மை ஃபுட். பாட்டிமாவை எப்படியோ சமாளிச்சாச்சு. ஆனா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. யாருக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. அவங்கதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது யாரு? ஒருவேளை இதெல்லாம் அந்த அமிர்தாவோட பிளானா இருக்குமா? ஆமா, அவதான். இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அவ இல்லனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அமிர்தா, நீ பண்றது சரியில்லை. இந்த மயூரி யாரு, எதுக்காக இங்க இருக்கா, அவ என்னன்னு எதுவுமே தெரியாம என் வழியில நீ குறுக்கிட முயற்சி பண்ணேனா உனக்கு நரகத்தை காமிப்பேன். இந்த மயூரி ஒரு வகையில விஷ பாம்பு மாதிரி தான். என் வழியில குறுக்கிட்டவங்கள சின்ன பின்னமா ஆக்காம விட்டதே இல்ல. அர்ஜுன் எனக்கு சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம்.
என் காதல் மேல யார் பார்வைப்பட்டாலும் சரி, இல்ல என் காதல பறிக்கணும்னு வந்தாலும் சரி, நீ உன் உயிரையே இழக்க வேண்டியதா வரும். உன்னை எச்சரிக்கிற அமிர்தா. எதுக்கு இங்க வந்த? போயிடு இங்க இருந்து. நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன்னு உனக்கே தெரியும்ல அமிர்தா.